வெல்கம் பேக் டு பெபிள் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் இருக்கிற கொசப்பேட்டைக்கு தாங்க. இந்த கொசப்பேட்டையில் விநாயகர் சிலைகள் நிறைய விற்பனைக்கு இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுலேயும் ஒரு சூப்பரான விநாயகர் சிலைகள் எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விநாயகரும் வித்தியாசமாக சூப்பராக இருக்காங்க. இப்போ வாங்க என்னென்ன விநாயகர் இருக்காருன்றதை நம்ம பார்க்கலாம். களிமண்ணால செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இங்க பார்க்க முடிஞ்சதுங்க. அதுக்கு பெயிண்டிங்லாம் கொடுக்கும்பொழுது உண்மையிலேயே ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த கடையோட ஓனர் பேரு தாங்க குமார். இவர் 40 வருஷமா இந்த விநாயகர் சிலை செய்யும் தொழில தான் இருக்காரு. இவரோட போன் நம்பர் நான் இங்க கொடுக்கறேன். தேவையானவங்க கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கங்க. இந்த இடத்துல விநாயகர் சிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 அடி 2 அடி 3 அடி 4 அடி இந்த மாதிரி 1 by 1 அதிகப்படுத்திக்கிட்டே தாங்க போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு விநாயகர் சிலைகளும் வித்தியாசமாக இருந்தது, ரொம்பவே சூப்பராகவும் இருந்ததுங்க. விநாயகர் சிலைகளை இங்கே நிறைய பார்க்கலாம் நீங்கள். அதுவும் வித்தியாசமாக எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு டிஃப்ரெண்டான விநாயகரை நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். எந்திரன் விநாயகர் ஆகட்டும், கரும்பு விநாயகர் ஆகட்டும், எள்ளு விநாயகர், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த வருஷமும் இந்த 2 அடி 4 அடி விநாயகரில் கூட நீங்கள் பார்க்கலாம். வித்தியாசமான விநாயகர் இங்கே நிறையவே இருக்காங்க. நீங்க பார்க்கறது எல்லாமே 5 அடி விநாயகருங்க. இது கிட்டத்தட்ட என்னோட ஷோல்டர் ஹைட் இருந்தது. உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது பார்க்கறதுக்கு. இப்போ சென்னையில் அப்பப்போ மழை பெய்யறதுனால எல்லாமே கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் விநாயகர் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுலேயும் ஒவ்வொரு விநாயகர் ஒவ்வொரு வாகனத்தில் இருக்கிற மாதிரி தான் இங்கே அமைச்சிருக்காங்க. மயிலாகட்டும், புலியாகட்டும், விநாயகரோட வாகனமான எலியில கூட இங்கே விநாயகர் இருக்கிற மாதிரி புதுசாக நிறைய விநாயகர் இந்த வருஷம் வந்திருக்குங்க. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே 6 அடி 8 அடி 10 அடி விநாயகர் தாங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா நியூ மாணிக்கம் ஸ்ட்ரீட், புரசைவாக்கம். இந்த விநாயகர் சிலையெல்லாம் சேல்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா மிஸ்டர் விக்னேஷ். அவரோட கான்டாக்ட் நம்பரும் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு 9 அடி 10 அடி விநாயகர் வேணும்னா நீங்களே விக்னேஷை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான விநாயகரை வாங்கிக்கலாங்க. ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமான விநாயகர் சிலை ஒண்ணு தெரியும் நம்ம கண்ணுக்கு. அந்த மாதிரியான சிலை தாங்க இது. ஆஞ்சநேயர் தோள் மேல விநாயகர் உட்கார்ந்திருக்காரு. அந்த விநாயகரோட மடியில பெருமாளே உட்கார்ந்திருக்கிற மாதிரியான ஒரு சிலை தாங்க இங்க இருக்குது. இந்த விநாயகர் சிலையை நான் வீடியோ எடுக்க போகும்போது விநாயகர் சிலை செய்பவர்களின் நலன் விரும்பியா ஒருத்தர் தன்னோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. வணக்கம், என் பேர் ராமபூபதி, இந்து சத்தியசேனா நிறுவன தலைவர். இந்த கொசப்பட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 விநாயகர் 10 அடி 20 அடி விநாயகர்லாம் இந்த ஏழை நெலிஞ்ச தொழிலாளர்கள் குயவர்கள் விநாயகர் செஞ்சு விற்பாங்க. பெரிய விநாயகரே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கொசப்பட்டியில் இருக்கிற விநாயகர் செய்கிற தொழிலாளர்கள்லாம்
பெருத்த லாஸ் உண்டாக்கிட்டாங்க அவங்களுக்கு. இப்போ வெளியே இடத்துல போயிட்டு எடுத்து வந்து அதே விநாயகர் தான் வைக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கேயே பர்மிஷன் கொடுத்துருந்தா நல்லா விற்றுருப்பாங்க, அவங்கள 4 காசு போய்ச்சிருப்பாங்க. வருஷத்தில் ஒரு நாள் வர்றது விநாயகர் வைக்கிற கமிட்டிலாம் வந்து விநாயகர் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நாள்லாம் கிடச்சிருக்கும், பணம் கிடச்சிருக்கும். அரசாங்கம் எதுவும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் இவங்க தொழிலை நசிக்கிட்டாங்களேன்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ வந்து இங்கே விற்கிற இந்த சின்ன விநாயகர் வந்து இது வந்து 2000 ரூபாய் விற்கிறாங்க. அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருந்தா பெரிய விநாயகரே வந்து எங்களுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கிடச்சிருக்கும். இப்போ இந்த விநாயகரை வந்து இவங்க கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க. இவங்க வெளியே பெங்களூரில் பாம்பேலேருந்து எடுத்து வந்து ஆர்டர் கொடுத்து இங்கே எடுத்து விற்றுனுக்குறாங்க. இப்போ இதில் எதுவும் லாபம் கிடைக்காது. இப்போ இந்த சைஸ் விநாயகர் வந்து இப்போ சாதாரணமாக 200 ரூபாய் 100 ரூபாய் அப்படி விற்பாங்க. அந்த விநாயகர்லாம் வந்து 2000 ரூபாய் 2500 ரூபா விற்க வேண்டிய கட்டத்துக்கு அவங்கள தள்ளிட்டாங்க. வேறு வழி இல்லை அவங்களுக்கு. இது மாதிரி விற்று தான் அவங்க வயிற்று பழப்பு பண்ண முடியும். அதனால் இனி வருங்காலத்தில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. விநாயகர் செய்கிற இடம் இது. விநாயகர் செய்கிறது 40 வருஷமாக இங்கே தான் விநாயகர் செஞ்சுட்ருக்காங்க. விநாயகர் சேர்த்து ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 50-60 வருஷமாக இங்கே செஞ்சுட்ருக்காங்க. வருங்காலத்தில் அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். ஒரு 10 அடி விநாயகர் வரைக்கும் இவங்க இங்கே செஞ்சு விற்கிற மாதிரி இவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்தையும் காவல்துறையும் உள்துறை செயலாளரையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். வந்தே மாதரம். சென்னையில் இந்த விநாயகர் சிலை விற்கிற கொசப்பேட்டை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொர்ஷவாக்கம் தானா ஸ்ட்ரீட்டோட எண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த கொசப்பேட்டை விநாயகர் சிலை விற்கும் இடம்ங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த கொசப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான விநாயகர் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. 3 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் இங்கே விநாயகர் சேல்ஸுக்கு இருக்குது. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டு. இதில் 10 அடி விநாயகர் ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்குது. 8000, 9000, 10000ன்னு இந்த மாதிரி நிறையவே இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.